மனிதன் தான் மனிதன் ஆயிடுச்சுப்பான். மனிதன் எதை வச்சு ஆயிடுச்சுக்கிறான்? விஞ்ஞானம்ன்ற ஒரு பேரை வச்சுக்கின்னு இவனையே இவன் ஆயிடுச்சுன்னுக்கிறான். ஐயா, திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், சரி, அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. சரி, ஆனால் ஏன் செவியை மட்டும் செல்வமாக சொல்கிறாரு? உடம்புல எவ்வளவோ இருக்கிற உறுப்புகள் பூராமே செல்வங்கள் தான். ஏதாவது ஒரு உறுப்புகள் இல்லைன்னா கூட செயல்பட முடியாது. ஐயா, அப்படி இருக்கும்போது செவியை மட்டும் எதுக்காக அப்படி சொல்லுங்க? இவ்வளோ தெரியாமல் தர்மம் சொல்லிட்டு போய்க்கிறாரு. காது ரெண்டும் ஒரு துணி வச்சு அடிச்சிடு. சரி, யாராவது பேசுனா ஒன்று கேட்குதா பாரு? கேட்காது. ஏன் இத்தனை அங்கங்களுக்கு கேட்கணுமே? அதுங்க கேட்காது. அப்போது ஒவ்வொரு அங்கத்தை ஒவ்வொரு விஷயத்துக்கு படைச்சிருக்கிறான் இறைவன். நீ பண்ணிக்கல. வாயினா சாப்பிட்றதுக்கு ஓணும், மூக்குன்னா மோடுறதுக்கு ஓணும், காதுன்னா கேட்கறதுக்கு ஓணும். அப்போது இத்தனை எந்தெந்த அங்கங்கள் எது எது செயல்புரியுமோ அதை தான் செயல்படும். நான் ரெண்டு கண்ணை மூடிக்கணும். எங்கே காது இருக்குதா இருக்கு பார்க்கட்டுங்க, என்ன பார்க்க முடியுமா? முடியாது. அப்போது கண்ணு பார்க்குற பொருள், காது கேட்குற பொருள், மூக்கு மோடுற பொருள், வாயு சுவைக்கிற பொருள், உடல் உணர்கிற பொருள். அப்போ இந்த 5 பஞ்சபூதங்களாகவும் இருந்தது. அதனால் அவர் என்ன சொல்கிறார்? என்ன சொன்னார் பாடலில்? நல்லா கவனிக்கணும். பாடல் தெரியும், பாடலை பாடினா போதாது. பாடலுக்குள்ள அவர் என்ன வாக்கியத்தை சொல்கிறாரு, என்ன வார்த்தையை நிறுத்துறாருன்னு பார்க்கணும். என்ன சொல்கிறாரு? செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போது செல்வம்ன்றது இந்த மக்கள் என்ன நினச்சின்னுக்கிறான்னா, எனக்கு 2 பங்களா இருக்குது, 4 கார் இருக்குது, ஏரோப்ளேன் இருக்குது, இதெல்லாம் செல்வம்னு நினச்சின்னுக்கிறான். இல்லை, செல்வம்னா செவி செல்வம். நீ கேட்குறது தெரியுமா? செல்வம் நல்ல வார்த்தைகள், நல்ல பாடல்கள், நல்ல விஷயங்கள் கேட்குறது தெரியுமா? அதுதான் உன் மனசை தொட போகுது. உன் ஊடு உன் மனசை தொடாது. அதனால் செல்வத்தில் செல்வம் செவி செல்வம். அந்த செல்வம் எப்படிப்பட்டதுன்னா இருக்கிற செல்வத்திலேயே தலையான செல்வண்டான்றார் இல்லையா? அப்போது உனக்கு காதுன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தினுடைய இசையை நீ கேட்க முடியாது. காதுன்னு ஒன்று இல்லைன்னா யார் என்ன பேசுகிறான்னு தெரியாது. அப்போது இந்த 5 புலன்கள்லேயும் சிறந்தது ஆகாய செல்வம். அது செவி செல்வம்ன்றது. அது ஆகாயம். கண்ணு நெருப்பு, மூக்கு காற்று, வாயு தண்ணி, உடல் மண், காது ஆகாயம். அந்த ஆகாயம்ன்றது ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த 4 இங்கே இல்லை. அதனால் சொல்கிறாரு செல்வத்தில் செவி செல்வம் உயர்ந்த செல்வண்டாதுன்ட்டார். அவ்வளோ பெரிய பாட்டை சொன்னார். அதை போய் சாதாரணமாக சொல்கிறியப்பா, எப்படிப்பா நியாயம்? சொல்லுப்பா. சாதாரணமாக சொல்கிறாங்க. மற்ற உறுப்புகளுக்கு இல்லாத ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தன்மை இருக்குதுப்பா. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொன்றும் செய்யுது. காலுன்னா நடக்கணும், அதுக்கு தான் அது உதவும். வேற என்ன பண்ண முடியும் அத்தால? வேற ஒன்றும் இல்லை. கையினா எடுக்கணும், அதை விட வேற என்ன பண்ண முடியும் அத்தால? சொல்லு. முடியாது. உடல்னா உணரணும், அதால வேற என்ன செய்ய முடியும் அத்தால? வேற ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு புலன்களால் ஒவ்வொன்று தான் செய்ய முடியும் இல்லையா? கண்ணை மூடிக்கோ. இங்கே யார் பேசுகிறாங்க, யார் இருக்கிறாங்க சொல்ல பார்க்கலாம். அவ்வளோ முக்கியமான புலன் தானே அது. தெரியுமா? தெரியாது. அப்போது இறைவன் ஒரு பேரறிவாளன். அவன் சாதாரண மனிதன் கிடையாது, நம்மளை மாதிரி மனுஷன் கிடையாது. அவன் இறைவன். அதனால்தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நம்ம பேசிக்கிறோம். உனக்கும் காதுக்குது மூக்குக்குது வாய்க்குது. அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கும் காதுக்குது மூக்குக்குது. அது வேறு நாடு வேறு சாமின்ட்டு வேறு வேறு மாதிரி படைக்கல இல்லை. உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அத்தனை பெரிய மனிதன்னா இப்படி தான், மாடுனா இப்படி தான் இறைவன் பிரித்து வச்சு படைத்தான். ஆனால் அந்த மனிதனுக்குள்ள 5 புலனையும் பிரித்து இருக்கிறான். 5 புலன்களுடைய செயல்பாடுகள். கண்ணு பார்க்கறத காது பார்க்க முடியாது, காது கேட்கறத கண்ணு கேட்க முடியாது, மூக்கு மோடுறத வாய் வலிக்க முடியாது, வாய் சுவைக்கிறத மூக்குக்கு தெரியாது. அப்போது ஒவ்வொரு புலனும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திறமை. இப்போ நம்ம 5 பேர் இருக்கிறோம். 5 பேருக்கும் பேர் மனுஷன்தான். ஆனால் நான் செய்யறதை நீ செய்ய முடியாது, நீ செய்யறது அவர் செய்ய முடியாது, அவர் செய்யறது அவர் செய்ய முடியாது. 5 பேருக்கும் செயல் உண்டு.
ஆனால் ஒரே செயலை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஐம்புலனுக்கும் 5 செயல்கள் உண்டு. அதனால் காதுக்கு முக்கியம். காது என்ன கேட்குதோ அதான் உன் செயல் ஆக போகுது. அதனால் காதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த காது எப்படிப்பட்டதை கேட்கணும், அதான் முக்கியம். கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் நாதஸ்வரம் ஏன் வாசிக்கிறாங்க, மேளம் ஏன் அடிக்கிறாங்க, அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம், அமங்கலமான வார்த்தைகள் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பார். அது ஏன் அந்த தாலி கட்டும்போது அடி அடின்னு கையை காட்டுறான், அதை அடிக்கும்போது யார் எந்த அமங்கலியமான வார்த்தை பேசினாலும் அந்த மணமகள் காதில் விழக்கூடாது. அதுக்காக அந்த வாத்தியங்களை வச்சு வாசிக்கிறாங்க அங்கே. இல்லை எவ்வளோ பேர் அறிவாளி இல்லை? அதே மாதிரி இறைவன் பேர் அறிவாளி. மனிதனை படைச்சு மனிதனுக்குள்ள. அப்போ இந்த காதாகப்பட்டது எவ்வளோ பிறகு நல்ல விஷயங்களையே கேட்கணும். அதுக்காக அந்த காதில் கேட்குற விஷயம் தீய விஷயம் அதில் விழக்கூடாது. அதுக்கு தான் அந்த வாத்தியம் வாசிக்க சொன்னான். நல்ல விஷயம் மட்டும்தான் ஓடணும். அப்போ இந்த காது நல்லதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ட்டு. இப்போது நாத உபதேசம்னு உங்களுக்கு ஒரு உபதேசம் கொடுத்தேன். இந்த நாத உபதேசம் கண்ணில் கேட்டுதா சத்தம்? கண்ணில் கேட்கல. ஏன்பா முக்கியமான பொருள் கேட்கலையே? அது எப்படி கேட்காம இருக்கலாம்? எது எதுக்கு எது செயல் புரியணுமோ அந்தந்த செயல் அது புரியணும். அதுக்கு தான் நான் குடும்பத்தில் சொல்லுவேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி இருக்கிறீங்க, இல்லைங்க நாங்கள் ரொம்ப ஒத்துமையாக இருக்கிறோங்க, மனைவி புடவை எல்லாம் கூட நான் துவைச்சி போடுங்கன்னா அது ஒத்துமையாக இருக்கிறதுக்கு இல்லை, அடிமைன்னு அர்த்தம். கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கணவன் செய்கிற தொழிலில் போய் மனைவி தலையிடக்கூடாது, மனைவி செய்கிற தொழிலில் போய் கணவன் தலையிடக்கூடாது. அவங்க தொழிலை அவங்கவுங்க செய்யும்போது அது சீராக இருக்கும். இந்த இடையில பூந்து குழப்பம்னா அது சீர் கெட்டு போயிடும். அது மாதிரி இந்த புலன்களில் அது தொழில் அது செய்தால் தான் நீ சரியாக இருப்ப. எல்லா செயலுக்கும் எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ கண்டமாயிடுவேன். சொல்லு சாமி. நாத உபதேசம் நாத உபதேசத்தை விட்டுடு சொன்னேன். அது காதில் கேட்டுதானே? அது காதில் தான் கேட்டது. அது இங்கே ஒரு காது இருக்குன்னு சொல்லி அது வேற, அது செவி. அதுக்கு பேர் காது இல்லை, அது கிடையாது, செவி தான். அதுக்கு பேர் செவி. அது இப்போ ஐயாவும் செவி செல்வம் தானே சொல்கிறாங்க. அதான்பா செவி செல்வம் தான். அந்த செல்வத்தை நீ அப்போ எல்லாரும் தெரிஞ்சிக்க முடியாது. இங்கே வந்தால் தான் செவி செல்வம். செவின்றது எதுன்னு சொல்லுவாங்க, கட் செவின்னு பேர் அதுக்கு. என்ன செவி? கட் செவின்னு பேர் அதுக்கு. கட் செவின்னா என்னன்னா கண்ணும் காதும் சேர்ந்தது, ரெண்டும் சேர்ந்தது. கட்சவின்னா என்ன அர்த்தம்? கண்ணும் காதும் சேர்ந்தது. பாம்பு இருக்குது, அது காது கிடையாது. அது கண்ணாலேயே எந்த சத்தம் வருது, யார் வரான் யார் போகிறான்னு பார்த்துடும். காது இல்லாத ஜீவன் பாம்பு. ஆனால் மனுஷனுக்கு இந்த 3வது கண் இருக்குது, அது கண்ணும் காதும் சேர்ந்தது. அதனால் அது கட்சவின்னு பேர். எந்த பாட்டு கேட்டாலும் அதில் கேட்கணும், எந்த சுவை சாப்பிட்டாலும் அதில் சுவைக்கும், அந்த சுவையை அதில் அறியணும். இது ஞானத்துக்கு போகிற படிகள் இது. அதனால் இது எல்லாருக்கும் சாத்தியம் கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்லிட்டார், இந்த காதில் கேட்டுன்னு சுகமாக இருந்தார். கர்மவினை பற்றிய ஒரு கர்மவினை சொல்லு. இந்த கர்மவினையை பற்றி நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால் நான் ஐயா போன ஜென்மத்தில் நான் யாரையாவது கெடுத்திருந்தால் இந்த ஜென்மத்தில் நான் கெட்டு போகிறேன். போன ஜென்மத்தில் நான் யாரையாவது கொலை செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் என்னை ஒருத்தன் கொலை செய்யப்படுகிறான், நான் கொலை செய்யப்படுகிறேன். ஆனால் ஐயா இந்த மாதிரி இந்த இயற்கை பேரிடர்கள் வருது இல்லையா, இயற்கை பூகம்பங்கள் இது மாதிரி வரும்போது கொத்து கொத்தா மனிதர்கள் சாகிறார்கள். இது எந்த மாதிரியான கர்ம வினை நான் எடுத்துக்கிறேன்? கர்ம வினைன்றது உன்னுடைய துன்பம் தானே தவிர, நீ முன்னாடி ஒருத்தனை கத்தியில் குத்தினா பின்னாடி இன்னும் ஒருத்தன் கத்தியில் குத்துவான். முன்னாடி ஒருத்தனுக்கு நீ சோறு போடனா பின்னாடி உனக்கு ஒரு சோறு போடாது, அப்படி இல்லை. கர்ம வினை அதுக்கு பயன் என்னன்னா செயல். வினைன்னா செயல். அந்த செயல் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இன்பமுடையதாக இருக்கும், துன்பமுடையதாக இருக்கும். அப்போது நீ முன் செய்த வினையின் பயனாக இந்த பிறவியில் துன்பப்படுவேன். சரி, இது கொத்து கொத்தா மடியுது. எது மடியுது? உடல் மடியுது. உடல் தான் மடியும், ஆன்மா மடிஞ்சதே கிடையாது. நீ செத்ததே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நீ செத்ததே கிடையாது. செத்தா இப்போ வரப்போகிறதே கிடையாது நீ. அதனால் இந்த உடல் சாவத்தை பற்றி கடவுள் பார்க்குறதே கிடையாது. மகாபாரதம்ன்ற ஒரு போரில்
ஒரே ஒரு தீயவன் துரியோதனன் இல்லையா? ஒருத்தன் தானே கெட்டவன். ஆனால் அந்த ஒரு கெட்டவன் பல நல்லவங்களெல்லாம் கட்டி போட்டு வச்சிட்டான். அதனால் அந்த இடமே கெட்ட செயல் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த ஒரு கெட்டவனை காக்க லட்சக்கணக்கான அழிவுகளை கிருஷ்ணன் உருவாக்கணும். அக்ரோனி கணக்கில் இறந்தது ஜனம். அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா அவன் நாடு. அப்போ அங்கே அழிக்கப்பட்டாதான் தர்மம் நிலை நிற்கும். அப்போ ஒரு கெட்டவனை அழிக்கிறதுக்கும் 1000 நல்லவனையும் அழிச்சு தான் ஆகணும். அதான் ஐதீகம். இதை தான் உலகம் பண்ணினுக்குது, இயற்கையும் பண்ணினுக்குது. ஒரு பக்கம் வந்து மனுஷனுடைய ஆசை அளவு கடந்து போயிடுச்சு. இந்த இந்தியாவையே ஒரே ஒரு ஆள் பேரில் எழுதுனா கூட எனக்கு பத்தாது, அமெரிக்காவையும் கொஞ்சம் எழுதுன்னுவான். அந்த அளவுக்கு ஆசை மதிஞ்சு போயிட்டான் மனுஷன். இதனுடைய விளைவு எதை நோக்கி பயணம் பண்ணுது? தீமையை நோக்கி பயணம் பண்ணுது. இந்த தீமையினுடைய விளைவு எப்படி இருக்குன்னா பெரிய அதிர்வாக இருக்கும். யாராலையும் தடுத்துக்க முடியாத அதிர்வாக இருக்கும். அதுதான் இயற்கை பேரழிவுன்னு பேர். அது யார் பண்ணுறான்? மனுஷன் பண்ணல, இயற்கையே பண்ணிக்கினுக்குது. இன்னொன்று ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் உணரணும். இந்த பூகம்பம் வருது இல்லை? இந்த பூகம்பத்தினுடைய நிலை என்ன? அது இயற்கையில் வருதா செயற்கையில் வருதா? இதை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அது தெரியல. கடல் சீற்றம் கொள்ளுது, அது இயற்கையில் கொள்ளுதா செயற்கையில் கொள்ளுதா? ஆனால் எந்த விஞ்ஞானியும் உண்மையை பேசுறதில்லை. இப்போ ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அணுகுண்டுங்களை கடலில் சோதனை நடத்துகிறான். அதனுடைய அதிர்வில் தான் அந்த அதிர்வு, அது விழுந்த இடம், அந்த காற்று வெளியேறும் போது அந்த கடல் தண்ணி ஊருக்குள்ளே போகுது. அந்த அதிர்வு தான் பூமி அதிர்ச்சி வருது. இயற்கையில் வரவே வராது. ஏன்னா பூமி ஒன்றும் சின்ன கோலி இல்லை. இவன் போடுற குண்டுக்கள் தான் இந்த வினைகளை தீருது. இது மொத்தமே இது எவ்வளோ காலில் நடக்குதுன்னா ஒரு 50 வருஷத்துக்குள்ள தான் இந்த அதிர்வெல்லாம். அதுக்கு முன்னாடிபடி ஒரு அதிர்வு அப்போ இல்லையா பூமி? அப்போ இல்லையா பிளேட்டு? எல்லாமே எல்லா காலத்துலேயும் இப்போ இயற்கையாக இருக்கிறது இயற்கையாக இருந்துக்குந்தாங்கிறா. செயற்கையில் இந்த செய்கிற செயல்களால் பூமி அதிர்வு, சுனாமி, பல அழிவுகளை உண்டாக்கிக்கினுக்கிறான். மனிதன் தான் மனிதனாக அழிச்சிருப்பான். மனிதன் எதை வச்சு அழிச்சுக்கிறான்? விஞ்ஞானம்ன்ற ஒரு பேரை வச்சுக்கின்னு இவனையே இவன் அழிச்சுன்னுக்கிறான். அதற்காக இந்த ஞானத்தில் நான் வந்தேன் அப்படின்னா, நான் வறுமையான குடும்பத்தில் பிறந்தேன். என் தாய்க்கும் தகப்பனுக்கும் தகராறு, 2 பேருக்கும் பகை வந்து என்னுடைய தகப்பன் வந்து என்னை இட்டுக்குன்னு அவங்களுடைய அக்கா வீட்டுக்கு போயிட்டார். என்னுடைய அம்மா வந்து 2 தம்பிங்களை இட்டுக்குன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மாவோடுன்றது தான் இந்த பொலிவாக்கம். நான் வளர்ந்தது மேல்நல்லாத்தூர்னு பக்கத்து ஊர். அங்கே எங்கள் அத்தையினுடைய வீட்டில் வளர்ந்தேன். அந்த அத்தையினுடைய வீட்டில் ஒரு 30 பேர் இருக்கிற பெரிய குடும்பம் அது. எல்லாருமே ரயில்வேயில் வேலை செய்கிறவங்க. ஆனால் என்னை எடுத்துன்னு போய் விட்ட உடனே அங்கே ஒரு வேலை செய்யணும். நான் என்ன வேலை செய்யணும்? மாடு மேய்க்கணும். 5 மாடு இருக்குது. அந்த 5 மாடை மேய்க்கணும். நல்ல துணி கிடையாது எனக்கு. அவங்க போட்டு கழட்டி கொடுத்த துணியை தான் நான் போடணும். சாப்பாடு அந்த 30 பேர் சாப்பிட்ட பிறகு நான் இலை வச்சு காத்திருந்து அப்புறமா கூப்பிட்டு சாப்பாட்டை போட்ட பிறகு அதை சாப்பிடணும். அதை சாப்பிட்டு அங்கே படுக்க முடியாது, படுக்க இடம் இல்லை. ஏன்னா அந்த பசங்க அவ்வளோ தொந்தரவு கொடுத்துருவாங்க. அதனால் அடுத்தவங்க வீட்டாண்ட போய் படுப்பேன். அப்போது இந்த மாதிரியான துன்பத்தில் இறைவன் இருக்கிறானா இல்லையா? இறைவன்றவன் ஏன் ஒருத்தரை நல்லா வச்சுக்கிறான், என்னை ஏன் இப்படி பண்ணான்? அப்போ எல்லாரும் இறைவன் இறைவன் சொல்கிறாங்களா, பொய் சொல்கிறாங்களா, இல்லை நிஜம் சொல்கிறாங்களா? இந்த ஆராய்ச்சி 8 வயசில் துவங்கி இன்றைக்கி 72 வயசு வரைக்கும் ஆராய்ந்தாங்க. கிட்டத்தட்ட 60 வருஷம் அதை பற்றி ஆராய்ஞ்சி என்னுடைய துன்பத்துக்கு கடவுளே காரணம் இல்லை. நான் போன பிறவியில் செய்த நன்மை தீமைகள் தான் இந்த பிறவியினுடைய வாழ்க்கையின் தொடர்பு. அப்போது அதை என்ன செய்யணும்? நம்ம அதை ஒழிக்கணும். அந்த பாவத்தை ஒழிச்சா நம்ம புண்ணியத்துக்கு வரலாம். அப்போ பாவத்தை எப்படி ஒழிக்கிறது? தர்மத்தால் ஒழி. பாக்கெட்டில் 10 ரூபா வச்சுக்கிற, 10 பேருக்கு நல்லதை செய். 10 ரூபா 10 பேர்கிட்ட பிடுங்காது, அது பாவம் வந்து சேரும். இந்த பணத்தால் பாவம் வந்து சேரும், பணத்தால் பாவத்தை அழிக்கலாம் அப்படின்றத உணர்ந்து நான் சம்பாரித்த அத்தனையும், நான் மாடு மேய்ச்சேன், அதுக்கப்புறம் டெய்லரிங் வேலை செய்தேன், அதுக்கப்புறம் ரயில்வேயில் வேலை செய்தேன், 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி எனக்குன்னு எதையுமே வச்சுக்கல, என் பேரில் எதுவுமே பென்ஷனை தவிர எதுவுமே இல்லை. நான் சம்பாரித்த பணம் அத்தனையும் உலகத்துக்காக செலவு பண்ணணும்.
அந்த தர்மத்தை பண்ணணும், என்னுடைய பாவம் அதால் அழிக்கப்படும் அப்படின்னு ஆயிடுச்சேன். இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருக்கிறேன். பல ஆயிரம் பேர் சீடர்களாக இருக்கிறாங்க, பல நாட்டிலேருந்து வராங்க. அவங்களுக்கும் அறிவுரை சொல்கிறேன், தர்மத்தை பண்ணுங்க, பாவத்தை அழிக்கணும்னா தர்மம் பண்ணுங்க. தர்மம் மட்டும்தான் உங்களை எந்த நேரத்துலையும் காப்பாற்றணும். அதுக்கு தான் சிவவாய்க்கர் சொல்கிறார், மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்றான். மரணத்தில் பெரிய பணக்காரன், ஆனால் உன் பணம் காப்பாற்றாது. நீ பெரிய நிறைய சொந்தக்காரங்க, யாரும் காப்பாற்ற முடியாது. உன் பிள்ளைகள் இருக்கிறான், பெண்டாட்டிக்கு இதை காப்பாற்ற முடியாது. உன் மரணத்தில் தர்மம் மட்டுமே காப்பாற்றும் அப்படின்றத ஆணித்தரமாக எல்லா சீடர்களுக்கும் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன். அதுதான் வழி நடத்தின்னு இருக்கிற சாமி. பிறவி பயன். ஒரு மனிதன் பிறந்து ஒரு மனுஷனுக்கு சட்டை தச்சு போடுற மாதிரி இந்த உடலாகப்பட்டது ஒவ்வொரு முறையும் விழுந்து, ஒவ்வொரு முறையும் உயிர் பிரிந்து, ஒவ்வொரு முறையும் ஒரு உடல் எடுத்து வாழுது. இது இந்த பிறவியாகப்பட்டது தொடர்ந்துக்கினே வருது. இந்த பிறவியில் 10 பேர் சந்தோஷமாக இருக்கிறான், 50 பேர் துன்பத்தில் இருக்கிறான். இந்த 50 பேர் எனக்கு பிறவியே வானான்றான், 10 பேர் பிறவியே ஓனோன்றான். ஆனால் இது இவனுடைய நினைவால் இந்த பிறவி முடிக்கிறது கிடையாது. இந்த பிறவி முடியணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சிவவாய்க்கர் ஒரு பாடல் சொல்கிறார். கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை என்றார். அப்போ யார் பிறக்கிறதில்ல அப்படின்னா, மாடுன்னு இருந்தால் மடியில் பால் இருக்கும், கறந்துட்டா திருப்பி ஊற்ற முடியாது. சங்குன்னு இருந்தால் ஓசை இருக்கும், கீழே வச்சா கூட உஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வரும், அதை தூளாக உடச்சிடணும், அப்போ சவுண்டு வராது இல்லையா. மோருன்னு இருந்ததுன்னா அதில் வெண்ணெய் இருக்கும், கடைஞ்சி எடுத்துட்டா தான் திருப்பி அந்த வெண்ணெயோடு அது ஒட்டாது. அது வரைக்கும் அந்த வெண்ணெயில் மோரில் தான் வெண்ணெய் இருக்குது. அதே மாதிரி மரங்கள் இருந்ததுன்னா காய்கனி இருக்க தான் செய்யும், அறுத்துட்டா திருப்பி ஒட்ட முடியாது. அதே மாதிரி மனத்தில் இருக்கிற ஆசையை அறுத்துட்டால் பிறப்பு இல்லை. அதனால தான் அதை சொல்கிறார், இறந்தவர் பிறப்பதில்லை. இப்படிப்பட்டவன் இறந்தான்னா மறுபடியும் அவன் பிறப்பு எடுக்கிறதில்ல. அந்த பிறப்பாகப்பட்டது எந்த இறைவன்லேருந்து இந்த ஆன்மா வந்ததோ அந்த ஆன்மா இறைவனோட கலக்கும் போது இவனுக்கு பிறப்பு இல்லாமல் போகுது. இல்லைன்னா இங்கே உலகத்திலே பிறந்து உலகத்திலே செத்து உலகத்திலே உழண்டுன்னு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்ந்துன்னு வரும். அப்போ அந்த செயலுக்கு வழி தெரிஞ்சு நம்ம அதில் பயணம் பண்ணோம்னா பிறப்பை தவிர்க்க முடியும். பிறப்பை தவிர்க்கிறதுக்கு தான் ஞான மார்க்கம் தேவை. பிறப்பில்லாத இன்ப துன்பத்தோடு வாழணும்னா பக்தியே போதும். நான் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். நான் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் செல்வி. நான் முன்னாடி வீடியோலேயே இப்போ ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன், நான் கோவிலில் எப்போ பார்த்தாலும் கோவிலில் தான் இருப்பேன்ட்டு. ஆனால் நான் அந்த கோவிலை சுற்றி என் குடும்பத்தை கூட நான் கண்டுக்கிறதில்ல. என் புருஷன் என்ன பண்ணுறான், என் பிள்ளைங்க என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த நிலைமையில தான் நான் இருந்தேன். ஆனால் அந்த கோவிலை சுற்றி நான் எதுவுமே நான் பார்க்கல. ஆனால் இப்போ நான் ஐயாக்கிட்ட வந்து மௌன உபதேசம் வரலையும் நான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு பாடத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் எல்லாமே நல்லா உணர்ந்துட்டேன். ஆனால் இவ்வளோ நாளாக இவ்வளோ நம்ம இது தெரியாமல் இருந்து இவ்வளோ நம்ம முட்டாளாக இருந்திருக்கிறோமே அப்படின்னு நான் நிறைய வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் இந்த ஆசிரமத்துக்காக என்னால் எதுவும் செய்ய முடியலையேன்னு வருத்தம் எனக்கு நிறைய இருக்குது. ஐயாவுக்காக நான் ஒரு வெத்தலைப்பாக்கு கூட கொண்டாந்து அவர் கையில் நான் கொடுக்கல. ஆனால் இந்த வைராகியமாக இந்த பாடத்தை நான் பண்ணேன். அந்த பாடத்தை நான் பண்ணி ஒவ்வொரு பாடத்துலேயும் அதில் என்ன இருக்குது, அவர் என்ன நான் உணர்ந்தன்றது எல்லாமே நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க சரியாக தான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஐயா ஒரு சீடராக நான் இருப்பேன், அவருடைய பாதையை நான் பின்பற்றுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க ஐயா. சந்தோஷமாக நல்லா பண்ணுங்க, நல்ல வழிக்கு போகிறது பயணம் பண்ணுங்க. ஞான தந்தைக்கு ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம்மா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா, உறுதியான ஒரு கேள்வி. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இங்கே வந்தேன், என்னை யார் இங்கே கூப்பிட்டது? யார் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாங்க? நான் எதுக்கு வந்தேன், அப்படி என்ன சாதிச்சிட்டேன், என்ன தான் பண்ண போகிறேன், இதை யாரம்மா கேட்குறது? உண்மையான தாய் தந்தையே கேட்குறது. பாடம் பண்ணும்போது நமக்கு இப்படி ஒரு கேள்வி வரணும், நான் எதுக்காக பிறந்தேன், அப்படி என்னத்தை நான் பெருசாக சாதிச்சிட போகிறேன்.
எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வாடுறேன், எதுக்கு என் வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேள்விகள் எல்லாம் குருநாதர் முன்னாடி வச்சிடணும். அப்போ விடை எப்போ தெரியும்? பாடத்தில் அனுபவங்கள் வந்தால் நான் பிறந்தது ஏதோ சும்மா சாவறதுக்காக பிறக்கல, மரணத்தையே ஜெயிக்கணும்னு மரணத்தோடு விளையாடக்கூடிய இந்த பிறவியை கொடுத்துட்டான். இதுக்கு மரண விளையாட்டு. இதை முடிக்கலைன்னா எனக்கு முடிவானது மரணம். ஆனால் முடிச்சிட்டேன்னா சாவியே ஜெயிச்சவன் ஆகிடுவேன். அதுக்கு பேர் ஞானம். நான் ஏதோ யாருக்கும் கிடைக்காத பிறவி எனக்கு கொடுத்துட்டான்னா சாதாரணமாக கிடைக்கல. நான் இங்கே பிறக்கிறேன்னா கூட கோடிக்கணக்கான பேரை கொண்டுட்டு வந்து உக்காந்துக்கிறேன். இல்லைன்னா நான் பிறந்திருக்க மாட்டேன், வேறு யாரோ ஒருத்தர் வந்து பிறந்திருப்பாங்க. அப்பாவோட அந்த ஒரு துளி விந்தில் கோடிக்கணக்கான பேர் உக்காந்துக்கிறான். நான் ஒருத்தன் இவ்வளோ பேரையும் தாக்கு பூச்சி தப்பிச்சு போய் பிறந்தேன். எதுக்காக பிறந்தேன்? சாகிறதுக்காக பிறக்கல. இந்த வாழ்க்கையே உண்மைன்னு சாகிறதுக்காக நான் பிறக்கல. இந்த வாழ்க்கையை நான் உணர்ந்து, ஞானம் நான் உணர்ந்து, பிறந்ததெல்லாம் சாவறது தான் உண்மைன்ற அந்த பொய்யை, அந்த மெய்யை உடைக்கிறதுக்காக நான் பிறந்திருக்கிறேன். பிறந்ததெல்லாம் செத்து தான் போகும், ஆனால் என்னால் சாகாமல் இருக்க முடியும் ஞானத்தை அடைஞ்சா. அதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் எதுக்காக பிறந்துக்கிறீங்க? சாகாமல் இருக்கிறதுக்கு தான் பிறந்தீங்க. செத்துட்டா இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. கோடிக்கணக்கான உயிர் சாகுற மாதிரி நானும் செத்து போயிட்டா நான் பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லை. அர்த்தம் எப்போ வரும்? நான் எனக்காக மட்டும் வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. நான் வேண்டும் போது அப்பா எனக்காக நான் வேண்டல, இந்த உலகம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும் எந்த உயிர் வேண்டுதோ அந்த உயிரெல்லாம் இறைவனோட உயிர். வேண்டுதலை இப்படி தான் வைக்கணும். சுயநலமாக வேண்டுனா அதில் பாவம் தான் வரும். எப்போ நமக்குள்ள பொதுநலமாக நான் அடுத்த உயிருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன், என்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளும் அடுத்த உயிருக்கு செய்வேன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் தான் அர்த்தம் உண்டு. இதை செய்யாமல் போனால் இந்த கேள்விக்கு ஒரு முடிவே கிடையாது. அப்போ நம்ம ஏன் பிறந்தோம்? எனக்குள்ள இறைவன் இருக்கிறான். அந்த இறைவனை இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பிறந்தேன், சாகிறதுக்காக பிறந்தேன். புரியுதுங்களா? சும்மா பிறக்கல, சும்மா நம்மளை இறைவன் படைக்கலை. உங்கள் அம்மா பேர் என்ன? சிவகாமி. சிவகாமிக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு உன்னை பெற்றுக்கல, சிவனுக்கு பிள்ளையா மாற்றதுக்காக தான் நீ உன்னை படைச்சாங்க. தர்மலிங்கம். அவன் நேரடியாக பெற்று போட முடியாது, அதுக்கு தான் ஒரு கருவியாக அம்மா படைச்சான், அப்பனை படைச்சிட்டான். புரியுங்களா? ஆனால் நம்ம யாரோட பிள்ளை? சிவனுடைய பிள்ளை. நாம் தப்பி போனால் யார் வந்து வழி நடத்துவா? அந்த சிவன் இந்த மாதிரி உருவடிவம் எடுத்து நம்மளை காப்பாற்றி கரை சேர்த்துவார். நம்ம ஒரு ஆட்டு மந்த மாதிரி, மாட்டு மந்த மாதிரி வழக்கமாக போயின்னு வந்துருக்கிற வழியில் போனால் அடி உதெல்லாம் வராது. வழக்கமாக போயின்னுக்கிற வழியில் பச்சை பசேன்னு இல்லை, தோட்டத்தில் பச்சை பசேன்னு இருக்குது. நம்ம விதி அவங்க தான் வேலை செய்யும். ஒழுங்காக போயின்னு வந்தால் அந்த மாடு உதவாங்காது. இந்த மாடு என்ன பண்ண எனக்கா ஒரு நாள் தோட்டத்தில் போகிறோம். அப்போ தோட்டத்துக்காரன் சும்மா இருப்பானா? கல் எடுப்பானா, கட்டையத்து பொழப்பான், காலு கையெல்லாம் உடைப்பான். அதை போல் நம்ம வாழ்க்கையில் எப்போல்லாம் தப்பி தவறி தடுமாறி போகிறோமோ அப்போ சிவன் பார்ப்பான், இந்த புள்ள தப்பி தடுமாறி போகுதுடா, அது உதப்பட போகுது, நான் ஒரு குரு அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சு தப்பி போகிற உயிர்களெல்லாம் கரை சேர்க்கறதுக்கு ஒரு குரு வந்து உட்காருவாங்க. புரியுதுங்களா? அப்புறம் வந்து என் வாழ்க்கை முடிவு என் கையில, அப்பா அம்மா கையில, இறைவன் கையில. எல்லாரோடைய முடிவும் இறைவனோட கையில் இருக்குது. நீ எவ்வளோ நாள் வாழணும், அதில் எதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு கொடுக்கக்கூடியவன், காப்பாற்ற போகிறவன், கரை சேர்க்க போகிறவன் எல்லாமே இங்கு இறைவன். அவன் போட்ட நாடகம் மட்டும்தான் இங்கே நடக்குது. ஆனால் இந்த நாடகத்தோட கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் அவனதுனால அவனுக்கு தெரியும், நடிக்கக்கூடிய எனக்கு தெரியாது. இந்த உண்மை எனக்கு புரிஞ்சுதுன்னா நான் யாருக்காக பிறந்தேன், எதுக்காக பிறந்தேன்னா இறைவனோட நாடகத்தில் ஒரு நடிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இவனோட வேலை. சிறப்பாக நடிச்சுட்டு ஓய்வு கிடச்சிடும். நானாக அந்த கேரக்டர் உருவாக்கினா உத தான் படணும், பாவம் வரும், புண்ணியம் வரும், எல்லாம் வந்துடும். அவன் சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒப்படைச்சிட்டா நம்மளை எதுவுமே தீண்டாது. புரியுதுங்களா? எல்லாரும் யார் செஞ்சு இங்கே வரல, இறைவனோட படைப்பினால இங்கே வந்திருக்கும். திரும்ப இறைவனை பிடிக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். எத்தனை பிறவி எடுத்தாலும், இந்த பிறவி இல்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த போராட்டம் ஓயவே ஓயாது. சரிப்பா. அப்புறம் வந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன்ப்பா. முல்லை முள்ளால் எடுப்பது
அப்படின்னா அது எப்படி முல்லை முள்ளால் எடுப்பது? இப்போ காலில் ஒரு முள் குத்திச்சுன்னா ஒரு முள்ளை உடச்சி களையக்கூடாது. அது இல்லை முல்லை முள்ளால் எடுப்பது அப்படின்னா என்ன? அது வேற மீனிங் இல்லை. நான் பாவம் அனுபவிக்கிறேன், புண்ணியம் அனுபவிக்கிறேன். யாரால் அனுபவிக்கிறேன்? யார் செஞ்சதுனால இந்த பாவ புண்ணியம்லாம் வந்தது? யார் செஞ்சதுனால வந்தது? மனம்ன்ற ஒரு பொருள் பண்ணதுனால தானே இவ்வளோ பாவம் புண்ணியம். இந்த பிறவி எல்லாம் யாருக்காக வந்ததுன்னா இந்த பாழா போன மனம் செஞ்சதுனால வந்த வினை தானே. ஆனால் இது பண்ணது நான் இவ்வளோ அனுபவிக்கிறேன். தப்பிச்சு கரை சேர்க்கணும் யார் துணை வேணும்? அதே மனசோட துணை கொண்டு தான் நீ தப்பிச்சும் போக முடியும். செஞ்ச பாவம் முள்ளா குத்துது, குத்துன முள்ளை எடுக்கணுனாலும் அதே முள்ளு தான் வேணும். அப்போ பாவ புண்ணியம் செஞ்சதுக்கு அடிப்படையும் இந்த மனம்தான். நீ தப்பிச்சு கரை சேரனாலும் அடிப்படையாக வேணுன்றதும் இந்த மனம்தான். இந்த ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னால் இறைவனும் இல்லை, நீயும் இல்லை, உலகமும் இல்லை. இந்த பொருள் வந்தவொடனே இறைவன் இருக்கிறான், நான் இருக்கிறேன், உலகமும் வந்தது. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் அப்போ முள்ளுன்றது எது? இந்த மனம்தான். அந்த மனசை கொண்டு தான் நீ உன்னையும் ஆராய்ச்சி பண்ணிக்கணும், இறைவனையும் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். ஆனால் இது பிறந்ததுலேருந்து இந்த ரெண்டையுமே திரும்பி கூட பார்க்கல. யாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுது? உலகத்தையே ஆராய்ச்சி பண்ணுது. ஏன்? அது பிறந்ததுலேருந்து பார்த்தது முழுக்க இந்த உலகத்தை தான். கண்ணாடி முன்னாடி போய் நின்னால் கூட என்ன அது காட்டுதுன்னா என்ன காட்டலை, என்னோட உடம்பை தான் அது காட்டுது. அப்போ யாரை பார்த்துருந்தது? உடம்பை தான் பார்த்துருந்தது. புரியுதுங்களா? அப்போ பார்த்தது எல்லாம் பொய், பார்க்கறதுக்கு காரணமாக இருந்தது எதுவோ அதுவே மெய். அப்போ அதை கரை சேர்க்கணும், காப்பாற்றணும்னா எது பாவம் பண்ணிச்சோ அதையே புண்ணியம் பண்ணக்கூடிய தகுதிக்கு அதை கொண்டு போகணும். அப்போ இந்த முள்ளுன்னு சொன்னது எதுனா இந்த மனம்தான். புரியுதுங்களா? அந்த மனசோட துணை கொண்டு தான் என்னால் இறைவனையும் அடைய முடியும், வேற ஒரு பொருள் இல்லைம்மா. இன்னொரு கேள்வி. இப்போது என்னோட வாழ்க்கை அது சரியில்லை, அது நானே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அது எனக்கு சுத்தமாக இனிமேல் வேண்டான்னு நான் தெளிவான முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா ஐயாக்கிட்ட வந்த உடனே இதுதான் பாதை, இதில் தான் நம்ம பயணம் பண்ணணுன்றது ஒரு முடிவு. அது 100%, 200% எல்லாம் சொல்லுவாங்க. நான் அந்த கணக்கில் எவ்வளோ சதவீதம் லாஸ்ட்டாக இருக்கோ, கோடி, மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை கடைசியில் நான் போயிட்டேன். அது இனி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பையன் இல்லை, 3 பொண்ணு, நான் 2வது பொண்ணு. அவங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கும் ஆயிடுச்சு. ஆனால் என்னை உன்னை தனியாக விட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணல, ஆனால் அவங்க அதை கேட்குறாங்க. எங்களுக்கு அப்புறம் நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் மனசு என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, எந்த சூழ்நிலையிலையும் என்னை அப்பா கைவிட மாட்டார். அவ்வளோதான். நான் அவர் காலை பிடிச்சிட்டேன். அவர் அது கால் நம்மளை பிடிக்காது, ஆனால் நம்ம கை போய் அவர் காலை பிடிச்சிட்டேன், நான் இறுக்கி பிடிச்சிட்டேன். அது நான் இனி எப்பயுமே விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எடுக்கிற முடிவு கரெக்டா, அவங்க நினைக்கிற நினைப்பு எப்படி அப்பா? எந்த முடிவையும் உடனே எடுக்காதீங்கம்மா. காலம் இன்றைக்கி நான் திடகாத்தமாக இருக்கிறேன், என் கை காலெலாம் நல்லாகுது, என்னால் வாழ முடியும், என் மனசுலேயும் உடம்புலையும் தெம்புக்குது, நான் யாரிடமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையும் இந்த மனம் கொண்டு வரும். சில காலத்துக்கு அப்புறம் ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளை பார்த்துக்க ஆள் இல்லையே, நாம் மட்டுமே இங்கே தனியாக நின்று போராடுறோமே, என் கவலைகளை ஷேர் பண்ணிக்க கூட ஆள் இல்லையே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்ற சூழ்நிலையும் இந்த மனசு கொண்டு வரும். நம்ம மனம் எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் காலம் அதுக்காக காலம் தள்ளி வெயிட் பண்ணுங்கள். இந்த மனம் இப்படியே இருக்குதா, இல்லை டேக் டைவர்ஷன் சொல்கிற மாதிரி திரும்பி பார்க்குதா அப்படின்றத கொஞ்சம் காலம் இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற போட்டு வைங்க. சரிங்களா? ஏன்னா மனத்தை டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிற வாழ்க்கையில் அப்படிலாம் முடிவு எடுக்கவே கூடாது. வானான்னு தூக்கி போகிறது ஆம்பளையால் முடியும். ஏன்னா அவங்க எங்கே வேணால் பத்து தூக்க முடியும், எங்கே வேணால் போக முடியும். ஒரு ஆம்பளை போனால் யாரும் திரும்பி பார்க்க போகிறதும் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணு தனியாக போனால், ஒரு துணை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுத்துக்கும் உதவாதம் கூட திரும்பி பார்ப்பாங்க. அங்கேயே நான் போய் வீராப்பாக இருக்க முடியுமா அப்படின்னா இங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அவங்க கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னா கூட ஒரு பாதுகாப்பு இருக்கும்.
யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா நம்மளோட பாதுகாப்புன்றது எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் நம்மளை நெருப்பு மாதிரி வச்சுக்கணும். எங்கே வளையணுமோ அங்கே வளையணும், எங்கே நிமிர்ந்து நிற்கணுமோ அங்கே நிமிர்ந்து நிற்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு யோசனை வருது. ஏன்னா பெரியவங்களுக்கு தான் புள்ள தனியாக நின்று வேதனைப்படும் போது கண்டிப்பாக வருத்தப்பட்டே தீருவாங்க. ஆனால் சேர்த்து வச்சுட்டோம், அவங்க தான் ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்போது அதே வேதனை அவங்களுக்கு இருக்கும். அப்போ எதிர்காலத்துலையும் இப்படியே ஒரு சூழ்நிலை வந்தால் யார் வேதனைப்படுறது? எல்லாத்தையும் யோசிக்கணும். அதுக்காக இந்த ஒரு பிரச்சனையை இறைவன்கிட்ட கொஞ்சம் ஒப்படைச்சிட்டு ஒரு நாள், ஒரு மாதமோ 2 மாதமோ தள்ளி போடுங்க. மனசில் வேறு ஏதாவது சிந்தனைகள் வருதா இல்லையா, இந்த கொள்கையிலே நான் உறுதியாக இருக்கிறேன், நம்மளே கொஞ்சம் சோதித்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுங்க, அது கரெக்டாக வரும். அவசரப்பட்டு இருக்கணும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் இடம் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா?